வாழ்க்கையில் எவ்வளவோ சவால் வரட்டும், எந்த சவாலை பார்த்துமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க சிம்மராசிக்காரங்க. தைரியமாக சவாலை எதிர்கொள்வீங்க. கண்டிப்பாக என்னால் இது செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்மராசி. 12 ராசிகள்லையுமே தலைமைத்துவ குணம் கொண்டது இந்த சிம்மராசி தான். இயற்கையிலேயே பாருங்கள், படித்தவங்க படிக்காதவங்க எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது தானாக அவங்கள வந்து சேரும். எந்த நிலையிலையுமே எங்கே இருந்தாலும் முன்னிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. எல்லோருக்குமே ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துல கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை அமையும். இந்த சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே இந்த பாசம், பந்தம் இதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்கீங்க. ஆனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்குமே கொஞ்சம் கோபம் வரும். அந்த கோபம் ரொம்ப நேரம்லாம் இருக்காது, சீக்கிரம் மறைஞ்சிடும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்த சிம்மராசிக்கு நல்லாவே பொருந்தும். சிம்மராசிக்காரங்க ரொம்பவுமே தைரியசாலிங்களாக இருக்கீங்க. தலைமைத்துவம் நிறைஞ்சவங்களாக இருக்கீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா பெரிய மனசுக்காரங்க நீங்கள் தாங்க. சிம்மராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் இருந்தால் போதுங்க, அந்த குடும்பத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லோருமே எந்த நேரத்தில் எதை பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு குடும்பத்தில் சிம்மராசி இருந்தால் போதும், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட தேவைகளை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வச்சுருவீங்க. எல்லோருக்குமே உங்களை பிடிக்கும் பாருங்கள் சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது. இந்த சிம்மராசிக்காரங்க சூரியன் அதிபதியாக கொண்டவங்க. அதனால தான் இந்த நீதி, நேர்மை இது எல்லாமே உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஒரு கூட்டத்தில் தான் கூட தனித்து செயல்படுவீங்க. எந்த காரியத்தையுமே என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. வேலை, அதே போல் தொழில், வியாபாரம் எதில் இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரங்க தனித்துவமாக தெரிவிங்க. உங்களோட செயல்பாடு தனித்துவமாக தெரியும். ஏன்னா அதிகப்படியான நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிம்மராசிக்கு இந்த வாரத்தோட கிரக சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், இந்த வார கிரக சூழல் நீங்கள் நினச்ச காரியத்தை அது போலவே நிறைவேற்றுமா, உங்களுக்கு பலமாக என்ன நடக்கும், பலவீனமாக என்ன வரும், எப்படி கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிற விஷயத்த வாங்க தெளிவாக நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு சிம்மராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பெற, வெற்றி நிலையை உருவாக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த சிம்மராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம். நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நன்மை, நல்ல ஒரு உயர்வு, தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம், பண விஷயத்தில் இருந்த தடையை உடைத்தெறியும். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 27 முறை உச்சரித்து வழிபடுறது இன்னுமே நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிவபெருமான் ஆலயம் இருந்தாலும் சரி, காலையில் குளித்து முடித்து நீங்கள் கோயிலுக்கு போய் 3 நெய் தீபம் போட்டு கோவிலை 3 முறை வலம் வந்து தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது நன்மை, நல்ல ஒரு உயர்வு, சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு சிவபெருமான மனசார வேண்டிக்கிட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் தான் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் சுய ஜாதக கணிப்பு கண்டிப்பாக வெற்றி நிலையை ஏற்படுத்தும். இந்த வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு, பயன்படுத்தி பாருங்கள், நன்மையை பெறுவீங்க. இந்த சிம்மராசியில் பாருங்கள், மகம், பூரம், உத்திரம், உத்திரமில் 1ஆம் பாதம் இருக்குது. நீங்கள் வந்து சூரியன் அதிபதியாக கொண்டவங்க. அதனால தான் சொன்னது போலவே இந்த தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, தைரியம், தாராள மனப்பான்மை எல்லாமே இருக்கும். நேர்மை, அதிகாரத்தோடு செயல்படுவீங்க. கூட்டத்தில் கூட தனித்து உங்களோட செயல் தெரியும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகம், பூரம், உத்திரம் 3 பேர்த்துக்கும் ராசியில் கேது இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்காங்க. கலசரஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சனியும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் குருவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு கிரக சூழல் இப்போ உருவாகி இருக்குங்க. அதாவது இந்த ஸ்தானத்தில் இந்த கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு தொழில், பொருளாதாரம், குடும்பம் இதில் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது நாம் சொல்ல முடியும்.
அந்த வகையில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனும் இருக்காங்க. உங்கள் ராசி அதிபதியோட புதன் இருக்கார். தொழிலில் சுக்கிரன் அமைஞ்சிருக்காரு. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. இது என்ன மாதிரியான வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இடத்துல இருக்குது. எங்கள் பாக்கியஸ்தானத்தில் இது நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்தை சந்திரன் அலங்காரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்கி உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனசில் இப்போ இருக்கிறத விடவே இன்னும் நல்ல தைரியம், நல்ல ஒரு உற்சாகம், தன்னம்பிக்கை இது எல்லாமே நீங்கள் பெற முடியும். பெரும்பாலும் நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையுமே சாதகமான பலனை எதிர்பார்க்கலாங்க. உறவினர் வீட்டு விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையும். நண்பர்கள் உதவி உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பக்கபலமாக இருக்கும். வெளி வட்டார நட்பு தொடர்புகள் இப்போ கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு உருவாகும். கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் எடுத்து அதிகமாக உழைப்பு போடுற மாதிரியான சூழல். இதனால் பாருங்கள், பிரச்சனை எதுவும் இல்லை, பணம் வரது நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் நேரம் எடுத்து உங்கள் வியாபாரத்தை விரிவு பண்ணுவதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கடன் அடைக்க பாருங்கள். எதிர்காலத்துக்காக சேமிக்க பார்க்குறது நல்லது. வருமானம் நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை நீங்கள் சிறப்பாக பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்தில் இதனால் நல்ல ஒரு குதூகலம் வரும், சந்தோஷம் அதிகரிக்கும். மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனக்கசப்பு விலகி உங்களுக்குள்ள ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை வர வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அதுவும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட தேவைகள் எல்லாமே பரிபூர்ணமாக நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. பெண்கள் மூலம் ஆதாயம் வருது. பிள்ளைங்களாலையுமே பெருமை சேருது. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். யோகம் அமையுது. இப்போது மனோதிடம், உற்சாகம் இது ரெண்டுமே வரும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதல் நேரம் எடுத்து ஆர்வமாக படிங்க. உங்கள் கல்விக்கு தேவையான உதவி தக்க சமயத்தில் சேரும். சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு நிற்கிறதுனால கூட்டு குடும்பமாக வாழ்ந்த உங்களுக்குள்ள மனக்கசப்பு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ஏதாவது பிரச்சனை, வாக்குவாதம் வருது அப்படின்னா அதை பேசி தீர்க்க பாருங்கள். இந்த கண் திருஷ்டி, உடல் அலர்ஜி, செரிமான கோளாறு, காய்ச்சல், தலைவலி போன்ற உடல் உபாதை வர வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு கொஞ்சம் இதனால் வரும். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் தேவையில்லாமல் வெளியில் சாப்பிட்றது, குழந்தைங்கள அதிகமாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் உயர்வான நன்மையும் இருக்குது. கரெக்டாக அதை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். வேலை கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அதை நீங்கள் கஷ்டப்படாமல் செய்யுங்க. இறுதியில் நன்மையை பெறுவீங்க. ஒரு சில இடத்துல உங்களோட வேலை சவாலாக கூட இருக்குங்க. இதனால் உத்தியோகத்தில் மாற்றம் வரலாம். எதிர்பார்த்த வேலை கொஞ்சம் தள்ளி போகலாம். வருமானம் நல்லாயிருக்கு. புதிய முதலீடை திட்டமிட்டு செஞ்சால் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நீங்கள் தீர்க்க முடியும். பிள்ளைங்களால் கொஞ்சம் சிரமங்கள் வரலாம். அதனால் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பு இருக்கும். வேலையில் உங்கள் நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வு, சம்பள ஊதிய உயர்வு இது ஏதாவது நன்மை ஏற்படும். புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு நிதானமாக செஞ்சால் நல்லது தான். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். குடும்பத்தில் வருமானத்தை நீங்கள் இப்போ அதிகரிக்கிறதுனால திட்டமிட்டு அதை சேமிக்கிறது, செலவு பண்ணும்போது கவனமாக செலவு பண்ணுறது இதை செயல்படுத்துங்க. இந்த வாரம் சிம்மராசிக்காரங்க உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட போகிறீங்க. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறி வந்துடலாங்க. மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வீணான வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். மற்றவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு உங்களுக்கான வேலையில் மட்டும் முழு மனதாக கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு கொஞ்சம் இப்போ வரும். கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது நல்லது. எதிரில் இருக்கிறவங்களை நீங்கள் இப்போ சரியாக எடை போட்டு நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. இந்த சாமர்த்தியம் இப்போ இன்னுமே அதிகரிக்கும். நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உருவாகி இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வருங்க. அப்படி வந்தாலும் பெருசாக பாதிப்பு இல்லை. பணவரத்து நல்லா இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. மன தைரியம் அதிகரிக்குது. எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் சரி அதை திறமையாக சமாளித்து முன்னேறி வந்துடுவீங்க. மற்றவங்களோட சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருக்க பாருங்கள்.
வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை உருவாகுது இந்த வாரம். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்துது. பழைய பாக்கியுமே வசூலாகிறோம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, வருமான உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள்கிட்ட பேசி பழகும்போது நிதானமாக பேசி பழகிறது நல்லது. தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை உருவாக்கிறாதீங்க. அவங்களோட செயல்கள் கோபத்தை தூண்டுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விலகி வந்துடுங்க. உங்களுக்கான வேலை என்னமோ அதில் முழு கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக உயர்வு முன்னேற்றம் வரும். மற்றவங்களோட வேலையில் கவனம் செலுத்தினா கண்டிப்பாக பின்னடைவு தான். அதே போல் மற்றவங்களோட பிரச்சனைகளையும் தலையிடாமல் ஒதுங்கி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லா வகையிலுமே நன்மை, நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க. நன்மையை எல்லா வகையிலும் பெறலாம். மற்றவங்களோட வேலை விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் உங்களோட வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. நவகிரகத்தில் சூரியனை வணங்கி வாருங்கள். எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி நிலையை சூரியனின் அருளால் உங்களுக்கு கிடைக்க முடியும்.